அண்ட் இன்னும் நெறைய விஷயங்கள் படத்துக்குள்ள இருக்குல்ல. அவருக்கு வந்து ஒரு ட்ரிபியூட் சாங் ஒண்ணு இருக்கு. ம். கிட்டத்தட்ட அவரோட வொர்க் பண்ண சிலர்லாம் வந்து பாட்டுல வரப்போறாங்க. ம். ஒரு நல்ல ஒரு செண்ட் ஆஃபா இருக்கும் விஜய் சாருக்கு அப்படின்றத வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ மேபி வந்து புஷி ஆனந்த் வேற ஒரு ரோல் பண்ணியிருக்காராம். என்னங்க சொல்றீங்க? ஆமா. நடுவுல ஃபோட்டோலாம் போட்டு வைரல் பண்ணிட்டு பார்க்கலையா? ஐயோ! இத நான் கவனிக்காம விட்டுட்டேனே. புஷி ஆனந்தெல்லாம் வேற அதுல சும்மா நடிச்சிருக்காருங்கிற மாரி ஓகே. போட்டாங்க. அது ஃபேக்கா என்னன்னுலாம் தெரியல. இல்ல மேபி நீங்க வந்து இந்த பொலிட்டிக்கலா ஏதோ படத்த வந்து எடுத்தாங்க கரூர் இன்சிடென்ட்ல அத வச்சு சொல்லலல்ல. இல்ல. அந்த மாரி சொல்லல. ஓகே. புஷி ஆனந்துக்கு சும்மா ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ரோல் வந்துட்டு போவாருங்கிற மாரிலாம் ஆமா. சொன்னாங்க. நான் என்ன பார்க்க விரும்புறேன். ஒரு ஒரு சினிமா ஃபேனா விஜய் சார ரொம்ப புடிச்ச ஒரு பெர்சனா நான் பார்க்க விரும்புறது வந்து, இன்னைக்கு பொலிட்டிக்கல் வந்துட்டாரு. நெறைய விஷயங்கள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. இவ்வளோ நாள் வந்து ரொம்ப ஒரு மேல ஒரு உச்சத்துல இருந்த ஒரு ஸ்டார் வந்து இன்னைக்கு நெறைய கிரிட்டிசிசம் ஆகுறாரு. நெறைய பேச்சு வாங்குறாரு. எதிர்த்தும் நடக்குது நெறைய. லைக் பாசிட்டிவ், நெகட்டிவ்ஸ் 2மே ஈக்குவலா வந்துகிட்டு இருக்கு. ஆஃப்டர் பொலிட்டிக்கல்க்கு அப்புறம். ம். இப்போ ஒரு சினிமா ஸ்டாரா மக்கள் எப்படி அணுக போறாங்க அவர? எனக்கு தெரிஞ்சு அதுல அவருக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுன்னு தான் தோணுது. அத தான் நான் எக்ஸைட்டடா இருக்கேன். ஸோ லைக் இது வேற, அது வேறன்றத பிரிச்சு பார்க்க முடியுமா ஏன்னா, ஆடியன்ஸால? நீங்க இன்னொன்னு என்னன்னா, மேபி இங்க வந்துட்டு பார்ட்டியா ஒருத்தவங்க தான் வந்து ரிலீஸ் பண்றதுக்கு போறது வருது. இந்த மாரியான இஷ்யூஸ்லாம் வரலாமா? தலைவா படத்தப்போ அந்த இஷ்யூஸ் மாரி இப்ப வரலாமா? அப்படிலாம் யோசிப்பாங்க. பட் அப்படி பண்ணா அது பிளண்டரா தெரிஞ்சிரும். ஆமா தெரிஞ்சிரும். அதனால அது பண்றதுக்கான வாய்ப்புகளும் நெறையவே இருக்காது.